நான் இன்ஸ்பெக்டர் ரூம்லேயே வச்சு அவனை போட்டு நான் ஸ்கெட்ச் போட்டோண்ணா. அப்புறம் அந்த எஸ்ஐ மொடோனா வந்து ஹாலுக்கு போய் எஸ் ஆயிட்டானா. உனக்கு நான் முட்டை மாந்திர வச்சு உன ரத்த காக்கி சாவடிக்க போறேன் பாரு. என்ன முட்டை மாந்திர வச்சுனா நான் காலை தக்கையில காசு அடிபட்டு உன் கை கால் வலங்காத அளவுக்கு சேர்ந்துருவேன். கோழி நடி கோழி, நாங்க பார்க்காத கோழியா? டேய் சோத்து முட்டை, அவன் சரக்கு அடிக்கும் போது கண்ணு நிக்க வராது. எத்தனை முறை சொல்லியிருக்கேன் உனக்கு? போதையில எவனாச்சும் போட்டானா என்ன பண்ணுவேன்? டேய் காலையில் ஆரம்பிச்ச கோழி சண்டை இன்னுமாடா முடியல? ஏரியாவில் எவனா ஆஃப் பண்ணலையா? அதுங்க செம்ம கலீஜுண்ணா. அதுங்கிட்ட வாயை கொடுத்தா நாஸ்தி ஆயிடுவானுங்க. அப்படியா? ஏரியா உள்ள காக்கி சட்டை போட்டுன்னு பெரிய புடுங்கியாட்ட சுற்றினுக்கிறான்ல, இவ்வளோங்கிட்ட இறக்கி விடு. மான்தா வாங்குவாளுங்க, சாவறதுக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு சாப்பிட்டோம். சொல்லு பத்மா. இங்கே கோழி சண்டை நடக்குது, அந்த இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சி விடு, வந்து சால்வ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி கோழி சண்டைக்கெல்லாம் ஏட்ட கூட அனுப்ப மாட்டான். இன்ஸ்பெக்டர் போய் எப்படி பத்மா? இந்த மாதிரி ஊத்த கேஸுக்கெல்லாம் அவனை தான் அனுப்பணும். இந்த புரோட்டா மேட்ரஸ் சார் கிட்ட சொல்லி ஐயோ மடோனா, போயும் ஒரு கோழி சண்டைக்கு சார் அனுப்புறேன்னு ஏசி சார் சொல்லியிருக்காரு. அந்த டென்ஷன்ல சாங்க கேட்டுன்னு பிபி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மட்டும் பரோட்டா மேட்டர் ஓபன் பண்ண அவர் பீர் மாதிரி பொங்கிட்டு வரும். இல்லனா சார் ஸ்டாப். என்ன? நாங்க எல்லாரும் சேர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். என்ன முடிவு? எதை பத்தி? இவ்வளோ டெரரா கேட்டிங்கன்னா எனக்கு ஃப்ளோல வராது சார். என்ன முடிவு? எதை பத்தி? நம்ம பாய் கடையில் நம்ம பாய் கடை அங்கே 6 to 8 புரோட்டா சாப்பிடுவேன் சார். திடீர்னு எனக்கு பார்த்தீங்கன்னா 2க்கு மேலே சாப்பிட முடியல. அது எதுக்குன்னு நாங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நாங்கள லவ் பண்ணுறேன்னு நம்ம பசங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க. இப்பயாவது நம்புறீங்களா நான் உங்களை ட்ரூ லவ் பண்ணுறேன்னு? சார் வேண்டனா, நீயாவது 2 பரோட்டா சாப்பிட்ட, என்னால் 1க்கு மேலே சாப்பிட முடியல. விசாரிச்சு பார்த்தேன், பாய் கடையில் பரோட்டா மாஸ்டர் மாறிட்டார், டேஸ்ட் மாறிடுச்சு. இதுக்கு பேர் காதல் இல்லை, கைப்பக்குவம். சார் எதுக்கு சார் சும்மா என்ன டேமேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க? நான் உங்களை உண்மையாகவே லவ் பண்ணுறேன். ஒரு சான்ஸ் கொடுங்க, ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். கொடுக்குறேன். என் மேல் நீ வச்சிருக்க காதல் உண்மையா போயான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த கோழி சண்டை நடந்துட்டு இருக்குல்ல, அதை நீ போய் என் ஸ்டைலில் சார்ட் அவுட் பண்ணிட்டேன்னா உன் காதல் உண்மைன்னு நம்புறேன். சார் சப்போ மேட்ரு சார், 2 minutesல ஃபினிஷ் பண்ணிட்டு வரேன். வண்டி திருப்பி வை. நான் வச்ச குறி இப்போ முருகவேல் நெத்தி போட்டில் இருக்கு, என்ன பண்ணலாம்? அந்த தள்ளி பசங்க நம்பாதடா, அழுத்தி இந்த ட்ரிகரை செத்து தொலைவிட்டான் அந்த முருகவேல். துப்பாக்கியில் சுட்டா அவன் பெரிய ஆள் ஆயிடுவான். அவன் செத்து போயிட்டா நான் பட்ட அவமானெல்லாம் போயிடுமா? நான் மலைப்பாம்பு மாதிரி அவனை கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்க போகிறேன். ஏய் சரவணா சார், உங்க அம்மாவோட? ஆமா சார். வார்த்தை அள்ளி வீசாதே, உன் குடும்பத்துக்கு டெங்கு வந்து சங்கூதா. ஏய் இரு, என்ன நடக்குதுங்க? இங்க பாருங்க சரவணம்மா, சரியான பஜாரி அவ. என்ன சண்டை போட்டாலும் சேவல் திரும்பி வராது. உனக்கு 1க்கு பதிலா 2 சேவல் வாங்கி தரேன், இடத்த காலி பண்ணு. யாருக்கு வேணும் ஓ சேவல்? முருகனுக்கு நான் தொட்ட அந்த சேவல் தான் எனக்கு வேணும். இப்போ என்ன நீ போலீஸ் வச்சு பிலிம் காட்டுறியா? உனக்கு அரை கல்லுனா உனக்கு முழு கல்லு. ஏய் என்ன போலீஸ்டியாவா? நீ சவுண்ட் விட்டா நாங்க பயந்துருவோமா? போலீஸ் போலீஸ்ன்றே, நாங்க பக்காத போலீஸா? கோடியும் போலீஸ். நீ போலீஸ்னா பெரிய புடிங்கியா? புடிக்குதான். ஆமா புடிக்குதான். போலீஸ்னா பெரிய புடிக்குதான். நீ ராத்திரி ஃபேனை போட்டு நிம்மதியா தூங்குறதுக்காக தூக்கம் இல்லாம நாய் மாதிரி ரோடா ரோந்து போயிட்டு இருக்கவே நாங்களாம் புடிக்குதான். உன் குடிகார புருஷன் குடிச்சுக்கிட்டு பைக் ஓட்டி மண்டை கட்டிய உடச்சு கூடாதுக்காக அவனை ரோட்ல நிப்பாட்டி வாயை சொல்லி செக் பண்ணி பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிச்சுக்கிறமே நாங்களாம் புடிக்குதான். வா வாங்க. உன் பொண்ணா இது? வயசு என்ன? 10 வயசு. வயசு புள்ள கொஞ்ச நாள் வயசுக்கு வர போறான். நாளைக்கு வயசுக்கு வந்தானா யாரு புட்டு சுத்துவா? உன் எழுத்து வீட்டுக்காரி இவன் தானே புட்டு சுத்துவா. எந்த மூஞ்சியை வச்சு அவளை கூப்பிடுவ நீ? எந்த மூஞ்சியை வச்சு அவளை கூப்பிடுவ நீ? இப்படி சண்டை போட்டான். உங்க பையன் சரவணன் கல்யாணம் ஆகும்போது பொண்ணு வீட்டுக்காரங்க அக்கம் பக்கத்துல விசாரிப்பாங்க. உங்க பையனை பத்தி அந்த அம்மா தப்பா சொன்னா என்ன செய்வீங்க? கல்யாணம் ஆகும் பையனுக்கு. அப்ப என் சேவல திருடனவளை விட சொல்றீங்களா? அதுக்கு தான் ஆட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல 72 பேர் சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்றோம். அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, சேவல் காணாம போயிருச்சுன்னு. சேவலுக்குலாம் கம்ப்ளைண்டா சார்? சேவலுக்கு மட்டும் இல்ல, உங்க வீட்டு பாத்ரூம்ல உள்ள பக்கெட் காணாம போன கூட போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது வேலை. புரியுதா? அதை கண்டுபிடிச்சு கொடுக்க முடியல, நீங்க தான் கோர்ட்ல போய் ஆட்கொண ஒரு கேஸ் போடலாம். புரிஞ்சுக்க. உடனே வந்துட்டு சார்.
இந்த பிரச்சனையை என் ஸ்டைலில் சால்வ் பண்ணணும்னு சொன்னால் உன் ஸ்டைலில் சால்வ் பண்ணி சொதப்பி பிரச்சனையை பெருசாக்கி ஐயோ இப்போ புரியுதா உன் மனசில் நான் இல்லைன்னு அந்த அக்கா கல்ல காமிச்சனால நான் கொஞ்சம் பயந்துட்டேன் சார் 2 நாள் இருக்குமா